ஒருத்தர் போய் ஏதோ ஜபம் மாதிரி பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காரு. சாட்டையால அடித்து கொண்டு, தன்னை சுரண்டி கொண்டு, தன்னை பிராண்டி கொண்டு, இப்படியெல்லாம் பாருங்க. அந்த வேர்ல்ட் விஷனுக்கு சந்தோஷமா இருக்கவே தெரியாது. இதுதான் விஷயமே. இப்ப இன்னைக்கு வைப் பண்ணாங்க, எவ்வளவு ஜாலியா இருந்தது கேட்கறதுக்கு. எவ்வளவான விஷயம், எனக்கே பயங்கர குஷியா இருந்தது. இந்த மாதிரிலாம் அவங்களுக்குலாம் ஆடு பாடலாம் தெரியாது, டான்ஸ் பண்ண தெரியாது, தன்னுடைய பெண் தோழியை கையை பிடிச்சி டான்ஸ் ஆட தெரியாது. அதுக்கு அந்த மென்டாலிட்டியே கிடையாது. அதனால இன்னைக்கு வேர்ல்ட்ல ஒரு சந்தோஷமான ஒரு ஹாப்பியான ஒரு வைப் வாழ்க்கை வாழணும்னா அந்த டிஎன்ஏ நம்ம கிட்ட இருக்குன்றத நான் வந்து சொல்லிக்கிறேன். ஒரு எக்ஸோகமஸா இருந்த சமுதாயத்துக்குள்ள எப்போ உள்ள கல்யாணம் பண்ற ஒரு பழக்கம் வந்து அதான் சாதி. ஏன்னா நீங்க வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா தொட்டு பேசலாம், கட்டி அணைக்கலாம், எல்லாமே செய்யலாம், ஒன்றாக சாப்பிடலாம், எல்லாமே நடக்கும். ஆனா கல்யாணம்னு வரும்போது மட்டும் கத்திய தூக்குவானுங்க. பாத்துருக்கீங்களா? ஏன்னா அதுதான் சார். இந்த 2 நாளைக்கு முன்னாடி தான் இந்த ஐஐடிக்கு போயிருந்த தோழர். எனக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த பார்லிமெண்டரி கமிட்டில நேற்று ஐஐடி கூட்டு போயிருந்தாங்க. அங்க வந்து ஐஐடி டெல்லியில 1000 வேகன்சில 20 பேர் தான் எஸ்சி/எஸ்டி இருக்காங்க. 20 பேர் தான். நான் ஆச்சரியமா பாக்குறேன். 75 வருஷம் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு ஆள் கிடைக்கலையா? நான் கேட்டேன், இவ்வளவு வருஷம் நீங்களே கத்து கொடுத்துருப்பீங்களா நிறைய பேருக்கு? உங்க காலேஜ்லயே பிஹெச்டி வாங்கிருப்பாங்களே, உங்க காலேஜ்ல வாங்கினவங்க கூட உங்களுக்கு வந்து மெரிட்டோரியஸா தெரியல அவங்க காலேஜ்ல வந்து நடத்தணும் அப்படின்னு. அப்ப முடிக்கிறாங்க, பேன் முடிக்கிறாங்க. அப்ப நான் சொன்னேன், பிராமணத்தை எதிர்ப்பதும் சாதியை எதிர்ப்பதும் வேற வேற. இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்க வேண்டாம். நிறைய பிராமணியத்தை நம்ம எதிர்க்கிறோம், இல்லைன்னு சொல்லல. ரொம்ப நாள் எதிர்த்துட்டு இருக்கோம், பண்றோம், பேசுறோம் எல்லாமே. ஆனா சாதியத்தை எதிர்த்தோமா? இந்த கேள்வி எல்லாரும் கேட்டாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல பெரியார் மண் நம்ம சொல்லும் பொழுது கூட நம்ம வந்து சாதியத்தை எந்த அளவுக்கு நம்மளுடைய இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல, நம்மளுடைய குடும்பங்கள்ல, நம்மளுடைய இதை நம்ம வளர்க்கிறோன்றதை நம்ம வந்து கேள்வி கேட்டுதான் ஆகணும். சில பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, பிராமணியத்தை மட்டும் எதிர்த்தால் போதும் அப்படின்னு. அதனால அண்ணல் அம்பேத்கர் பெரிய தலை. ஏன்னா அனிலேஷன் ஆஃப் காஸ்ட் அவர் தான் பேசினாரு. ஜாதியை முழுமையாக புரிந்து கொண்டு அதோடைய ABCD சட்டையெல்லாம் டாடரா கிழிச்சிட்டார் அண்ணல் அம்பேத்கர் மட்டும்தான். அவர்கிட்ட கேட்டாங்க, காஸ்ட்னா என்னன்னு. காஸ்ட் இஸ் சூப்பர் இம்போசிஷன் ஆஃப் an endogamous procedure over an exogamous society. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சிம்பிளா சொல்லிட்டாரு. வழக்கமா என்ன சொல்லுவோம், சாதியம்னா தீண்டாமை, சாதியம் என்பது ஒரு பக்கம் இருக்கிறது, சாதியம் என்பது இந்த பழக்க வழக்கங்களா சாதியம் நம்ம சொல்லலாம். ஆனா அண்ணல் அம்பேத்கர் ரொம்ப ஒரே ஒரு சென்டென்ஸ் சொல்லி முடிச்சிட்டார். சாதியம் என்பது உள்ள கல்யாணம் பண்றதுதான் சாதி. நான் ஒரு நாள் பஸ்தர்ல போய் இருந்த போது, அப்போ நான் கேட்டேன், உங்க இதுல கல்யாணம் எப்படி அப்படின்னு. இல்ல, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் வந்து விருப்பப்பட்டு அவங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யம் ஏற்பட்டுச்சுன்னா அவங்க ஒரு வீட்டுக்கு வந்துருவாங்க. அது எங்க வீட்டுக்கும் வரலாம், அவங்க வீட்டுக்கும் போகலாம், ஏதோ ஒரு வீட்டுக்கு வந்துருவாங்க. இப்ப வீட்டுல இருக்காங்க பெரியவங்க எல்லாம் புரிஞ்சுப்போம், இவங்க வந்து இப்போ வந்து ஒரு கப்பல் ஆயிட்டாங்க அப்படின்னு நாங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவங்களுக்கான இடத்தை நாங்க கொடுப்போம் அப்படின்னாங்க. எனக்கு ஆச்சரியமா போச்சு. அது அவங்க மொழியில சொன்னாங்க, தோத்தா மைனா குருவிகள் மாதிரி சேர்ந்துட்டாங்க அப்படின்னு நாங்க வந்து விலகிடுவோம், நாங்க வந்து அவங்களுக்கு இடத்த கொடுப்போம் அப்படின்னாங்க. எனக்கு என்னடா இது ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு. அப்போ பிரியறதுன்னா, அந்த பெண்ணுக்கு பிடிக்கலைன்னா அந்த பெண் போயிடுவாங்க. அவங்க போயிட்டாங்கன்னா நாங்க போய் அவங்கள மறுபடியும் கூப்பிட்டு வர்றதெல்லாம் பண்ண மாட்டோம். அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு அவங்க அடுத்தது போயிடுவாங்க. அப்ப கல்யாணம் எப்ப பண்ணுவீங்க? கல்யாணம் எல்லாம் பண்ணுவீங்களா? கல்யாணம் எல்லாம் பண்ணுவோம். எப்ப பண்ணுவீங்க? என்னைக்காவது ஊர்ல ரொம்ப பசியும் பட்டினியுமா இருந்தாங்கன்னா ஒரு கொண்டாட்டத்துக்காக கல்யாணம் பண்ணுவோம். ஒரு கொண்டாட்டத்துக்காக ஊர்ல ரொம்ப சோகமா பசியும் பட்டினியுமாக இருந்தாங்கன்னா, சரி இன்னைக்கு இந்த கல்யாணம் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணுவோம். அதுதான் எங்களை பொறுத்த வரைக்கும் கல்யாணம், திருமணம் என்பது. அண்ணல் அம்பேத்கர் சொன்ன மாதிரி சாதி ஒரு படிநிலை. இட் இஸ் a graded hierarchy. graded hierarchy எப்படின்னா, ஒருத்தன் நிக்கிறான், அவனுக்கு மேல இன்னொருத்த உட்காந்துருக்கான், அவனுக்கு மேல இன்னொருத்த உட்காந்துருக்கான், அவனுக்கு மேல இன்னொருத்த உட்காந்து, கடைசியில மேல ஒருத்தர் இருக்கான். மேல இருக்கிறவனுக்கு ஹாயா இருக்கும், காத்து நல்லா வரும், ஹைட்டா இருக்கான், ஒன்னும் ஜாலியா இருப்பான், அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நடுவுல இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு என்ன நல்ல ஹைட் அட்வான்டேஜ் இருக்குது. ஆனா ஒருத்தனோட வெயிட்டை தாங்க வேண்டியது இருக்கு. பரவாயில்ல, நல்ல ஹைட்டா இருக்கான், ஒருத்த வெயிட்டை நான் தாங்குறேன். கீழே இருக்கவன், அடுத்த கீழே இருக்கவன் 2 பேரோட வெயிட் தாங்குறேன், பரவாயில்ல. இருந்தாலும் நான் இன்னொருத்த மேல உட்காந்துருக்கேன்ல, ஒருவேளை நான் இவனுங்களை கேள்வி கேட்டா அவன் என்ன கேள்வி கேட்பான்ல, ஆனா நான் சும்மா இந்த ஹைட் அட்வான்டேஜ் ஏத்துக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இதோட என்டையர் வலி இருக்குல்ல, அது எங்க விழுனா கடைசியில நிக்கிறவங்க தான் விழும். அதுதான் தலித் மக்கள் மேல இருக்கிற வலி. நீ உன்னுடைய சாதியை வளர்த்துக்கிறதுனால, நீ குருவி கூட இருக்கிறதுனால உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா வலி எல்லாம் எனக்கு தான் அப்படின்றத புரிந்து கொண்டால்தான் இந்த சாதிய படிநிலைகளை நம்ம கேள்வி கேட்க முடியும். முதல்ல இந்த ப்ரோக்ராம் வந்து எனக்கு 6:30 மணில இருந்து ஒரு தம்மாவுடைய பேண்டை பார்க்கும் பொழுது
அவங்க கொடுத்த அந்த வைப் வந்து எனக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அரசியல் டூலா தான் தெரிஞ்சுது. அவங்க சொன்ன மாதிரி முதல்ல அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏன்னா இன்னைக்கு நம்ம போடுற சண்டை வந்து வெறும் பொலிட்டிக்கல் சண்டை கிடையாது, ஒரு கல்ச்சுரல் சண்டை. அந்த கல்ச்சுரல் சண்டையில நம்ம அந்த கல்ச்சர் அப்படின்ற அந்த விஷயத்தை எடுக்கலைன்னா கண்டிப்பா நம்ம எங்கேயோ மிஸ் அவுட் ஆயிடுவோம். நான் இந்த மேடையில வந்து 2 விஷயம் மட்டும் நான் இன்னைக்கு சொல்லிக்க விரும்புறேன். ஏன்னா பாபா சாஹேப்போட பிறந்த நாள் இன்னைக்கு. அதனால பாபா சாஹேப்போட கருத்துக்களோட நம்ம வந்து இது அதுதான் பேசணும். மெயினா நம்ம வந்து முழக்கங்கள், மாலை போடுறது இதெல்லாம் 2வது விஷயமாக இருந்தாலும் அவருடைய புரிதல், அந்த புரிதல்ல இருந்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்ற ஒரு அஜெண்டா தான் மெயின் நான் பாக்குறேன். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை மட்டும் நான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் சொல்லிட்டு போயிடலான்னு பாக்குறேன். முதல்ல நான் பார்க்குற விஷயம், பாபா சாஹேப் பார்த்த விஷயம், அதாவது அடிப்படையில இந்த சமுதாயத்துல 2 பார்வைகளை நம்ம பார்க்கிறோம். அதாவது ஒரு பார்வை வந்து ஒரு ஆதிக்க பார்வை, எல்லாமே ஒரு ஆதிக்க மனநிலையில இருந்து பார்க்கறது, எல்லாமே வந்து ஒரு மேல கீழே அப்படின்ற ஒரு வெர்டிக்கல் பார்வை. இன்னொரு பார்வை வந்து ஒரு சமத்துவமான பார்வை. இது 2மே பார்வைகள். இந்த 2 பார்வைகளுக்கும் சொந்தக்காரர்கள் வந்து எல்லா இடத்துலயும் இருக்காங்கன்னு வச்சுக்கோமே. ஆனா இந்த 2 பார்வைகளுக்கும் என்னைக்குமே சண்டை நடந்துட்டே இருக்கு இந்த உலகத்துல. என்ன பொறுத்த வரைக்கும் நான் வரலாறு பார்க்கும்போது அதுக்கு சண்டைக்கு வந்து பேர் வேணா வேற வேற இருக்கலாமே தவிர, ஆனா அடிப்படை சண்டை இதுதான். ஆதிக்கத்துக்கும் சமத்துவத்துக்கும் என்னைக்குமே சண்டை நடந்திருக்கு. புத்தர் காலத்துல இருந்து நீங்க எடுத்தாலும் புத்தர் என்ன பண்ணாருன்னு பார்த்தாலும் அவர் சமத்துவத்துக்காக சண்டை போட்டார். அந்த மாதிரி பல இடங்களில் இந்த சமத்துவத்திற்கும் ஆதிக்கத்துக்கும் உண்டான சண்டையை எல்லா காலகட்டத்திலும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இன்னைக்கு காலகட்டத்துல நம்ம அதை வேற மாதிரி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட 2 பார்வைகளுக்கு சொந்தக்காரர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, சமத்துவத்துக்கான சொந்தக்காரர்கள் வந்து இன்னைக்கு ஆதிக்குடிகள் அப்படின்னு நம்ம பேசப்படுற, தலித்துகள்னு சொல்லப்படுற, ஆதிவாசிகள்னு சொல்லப்படுற மக்களுடைய பார்வை, உலக பார்வை, வேர்ல்டு விஷனே வேறன்றதான் நான் இன்னைக்கு ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்ப வேண்டிய விஷயம். அதாவது ஏன் நாம தலித்துகள் ஆக்கப்பட்டோம் அப்படின்ற கேள்விக்கு ஒரே ஒரு பதில் தான் என்னை பொறுத்த வரைக்கும். நம்ம வேர்ல்டு விஷனே வேற, ஹைரார்கிக்கல் வேர்ல்டு விஷனே கிடையாது. ஒருத்தரை மேல ஒருத்தரை கீழே அப்படின்ற பாக்குற அந்த ஒரு திறமையே இந்த வேர்ல்டு விஷனுக்கு கிடையாது. இன்னைக்கும் போய் பல இடங்களில் ஆதிவாசிகளுடைய நிலைமையை பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வேர்ல்டு விஷனை பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு. அவங்களால கம்பீட் பண்ண முடியாது, அவங்க கோஆபரேட் பண்ணதான் தெரியும். அவங்களுக்கு எல்லாத்தையுமே கோஆபரேஷனோட தான் பழகுவாங்க. இது ஏன் புள்ள அப்படின்னு கூட ஆக மாட்டாங்க, இது நம்ம பசங்க அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஒரு வீட்டிலேயே கூட பல குடும்பங்கள் ஒரே வீட்டுக்குள்ள இருக்காங்க. ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் இல்லை, ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே உரிமைகள் தான். நான் ஒரு நாள் பஸ்தர்ல போய் இருந்தபோது அப்போ நான் கேட்டேன், உங்க இதுல கல்யாணம் எப்படி அப்படின்னு. இல்ல, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் வந்து விருப்பப்பட்டு அவங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யம் ஏற்பட்டுச்சுன்னா அவங்க ஒரு வீட்டுக்கு வந்துருவாங்க. அது எங்க வீட்டுக்கும் வரலாம், அவங்க வீட்டுக்கும் போகலாம், ஏதோ ஒரு வீட்டுக்கு வந்துருவாங்க. இப்ப வீட்டுல இருக்காங்கன்னா பெரியவங்க எல்லாம் புரிஞ்சுப்போம், இவங்க வந்து இப்போ வந்து ஒரு கப்பல் ஆயிட்டாங்க அப்படின்னு நாங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவங்களுக்கான இடத்தை நாங்க கொடுப்போம் அப்படின்னாங்க. எனக்கு ஆச்சரியமா போச்சு. அது அவங்க மொழியில சொன்னாங்க, தோத்தா மைனா மைனா குருவிகள் மாதிரி சேர்ந்துட்டாங்க அப்படின்னு நாங்க வந்து விலகிடுவோம், நாங்க வந்து அவங்களுக்கு இடத்த கொடுப்போம் அப்படின்னாங்க. எனக்கு என்னடா இது ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு. அப்போ பிரியறதுன்னா அந்த பெண்ணுக்கு பிடிக்கலைன்னா அந்த பெண் போயிடுவாங்க. அவங்க போயிட்டாங்கன்னா நாங்க போய் அவங்கள மறுபடியும் கூப்பிட்டு வர்றதெல்லாம் பண்ண மாட்டோம். அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு அவங்க அடுத்தது போயிடுவாங்க. அப்ப கல்யாணம் எப்ப பண்ணுவீங்க? கல்யாணம் எல்லாம் பண்ணுவீங்களா? கல்யாணம் எல்லாம் பண்ணுவோம். எப்ப பண்ணுவீங்க? என்னைக்காவது ஊர்ல ரொம்ப பசியும் பட்டினியுமா இருந்தாங்கன்னா ஒரு கொண்டாட்டத்துக்காக கல்யாணம் பண்ணுவோம். ஒரு கொண்டாட்டத்துக்காக ஊர்ல ரொம்ப சோகமா பசியும் பட்டினியுமாக இருந்தாங்கன்னா சரி இன்னைக்கு இந்த கல்யாணம் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணுவோம். அதுதான் எங்களை பொறுத்த வரைக்கும் கல்யாணம், திருமணம் என்பது. அதாவது இன்னைக்கு நம்ம வந்து பேசுற பல விஷயங்கள் இவங்களுடைய வாழ்க்கையில இருந்து தான் வருதுன்றதை நான் பார்க்கிறேன். நிறைய பழக்கங்கள், அதாவது வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பகிர்ந்து கொடுக்கும் ஒரு பழக்கம், பெரியவங்களை வந்து வயதானவர்களை வந்து யாருடைய அப்பா அம்மான்னு விடாம எல்லாருடைய தந்தை தாய் நினைக்கிற ஒரு பழக்கம். அங்க ஒரு ட்ரைப் இருந்தாங்க, கோன்னு ஒரு ட்ரைப் இருந்தாங்க. ஒரான்னு ஒரு ட்ரைப் வந்து சவுத் இந்தியால இருந்து போனது. அவங்களுடைய மொழியும் தமிழும் கொஞ்சம் மிக்ஸ் ஆகும், திராவிடியன் மொழியும் அவங்க தமிழையும் மிக்ஸ் ஆகும். இப்போ ஒரான் ட்ரைபும் கோன் ட்ரைபும் ஒன்னா இருக்காங்க. ஆனா ஒரு காலத்துல
அவங்க கீழே இருந்து வந்தாங்களாம். இவங்க கதை சொல்லுவாங்க, இவங்களுடைய கதைகள் பாடல்கள் எல்லாம் அது உண்டு. ஒராம் ட்ரைப் வந்து இங்க வரும் பொழுது வழக்கமா நம்ம என்ன பார்ப்போம்னா, இன்னொரு ஒரு ஒரு ட்ரைபு இன்னொரு ட்ரைபு கிட்ட போகும்போது ஒரு சண்டை நடக்கும், ஒரு பெரிய போர் வெடிக்கும். அதுக்கப்புறம் யார் போர்ல வெற்றி பெறுவாங்களோ அவங்க வந்து ஜெயிச்சு அந்த நிலத்தை ஆக்கிரமிச்சிருவாங்க. இவங்க பழக்கத்துல என்ன ஆச்சுன்னா, ஒராம் ட்ரைப் வந்த போது கோன் ட்ரைப் வந்து இந்த பக்கத்துல இருந்து அவங்களை தடுத்து நிறுத்தினாங்களாம். எப்படி தடுத்து நிறுத்தாங்கன்னா, அந்த ஒரு நதி ஒண்ணு இருக்கு நடுவுல. அந்த நதி வந்து ஒரு வறட்சியான நதி. அந்த நதிக்கு மத்தியில இவங்களுடைய தலைவர்களும் அவங்களுடைய தலைவர்களும் சந்திச்சுட்டு 2 பேரும் உட்கார்ந்து பேசுவாங்களாம். இதான் அவங்களை பொறுத்த வரைக்கும் போர். இந்த மாதிரி 1 வருஷம் பேசினாங்களாம். என்ன நான் பண்ணலாம், என்ன நீ பண்ணலாம், எப்படி நான் வரணும், நான் என்ன ஆசைப்படுறேன், நீ என்ன ஆசைப்படுற, இப்படி பேசி 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 பேசியே சமாதானப்படுத்தி அவங்கள வாழ்க்கை முறையை முன்னாடி கொண்டு போயிட்டாங்க. இந்த பேசி ஒரு கன்சென்சஸ் ஏற்படுற ஒரு முறை இருக்குல்ல, இது நீங்க ட்ரைபல் லைஃப்ல இன்னும் பார்க்கலாம். சோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நான் என்னுடைய ரொம்ப சொந்தங்கள்ல தலித் மக்கள்ல நான் பார்க்கிறேன். அப்போ இதே வேர்ல்டு விஷனோட வாழ்ந்தவங்க தான் தலித், இதே வேர்ல்டு விஷனோட இருந்தவங்க தான் ஆதிவாசிகள். இந்த இந்து மதம்னு ஒரு மதம் வந்து இதுக்குள்ள எப்ப இவங்க உள்ள வந்தாங்களோ இவங்க தலித்துகளாக மாற்றப்பட்டார்கள்ன்றதான் விஷயமே, நான் புரிஞ்சுக்கிற விஷயம். மற்றபடி பாத்தீங்கன்னா நம்மளுடைய தலித் மக்களுடைய வேர்ல்டு விஷனே வேற. என்ன கேட்டீங்கன்னா, இன்னைக்கு மாடர்ன் லைஃபுக்கு யாருக்கு அட்வான்டேஜ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஹைரார்கிக்கல் வியூ பாயிண்ட் இருக்கு அட்வான்டேஜ் இருக்கா, இல்ல ஒரு சமத்துவத்தை விரும்பும், சமத்துவத்தை மனதில் ஆழமாக டிஎன்ஏக்குள்ளே போனவங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, தலித் மக்களுக்கு தான் அட்வான்டேஜ்னு நான் ஆழமாக சொல்வேன். அதனால யாராவது நம்மள அண்டர் பிரிவிலேஜ்னு சொன்னா திருப்பி அவங்களுக்கு நாங்க தான் ரியல் பிரிவிலேஜ் இந்த மாடர்ன் வேர்ல்டுன்றதை நீங்க சொல்லணும். ஏன்னா நான் என் வாழ்க்கையில பாக்குறேன். என் வாழ்க்கை இப்ப நான் ஒரு அரசியல் கட்சியில இருக்கேன். அந்த அரசியல் கட்சியில் எப்படி நடக்கும்னா, அரசியல் கட்சிகள்னாலே தெரியும் எப்படி நடக்கும்னா, எதுவுமே நேரடியாக நடக்காது. ஆனா மறைமுகமாக உங்களை வந்து உங்களை ஒரு பக்கம் வைக்கிறது, இன்சல்ட் பண்றது எல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். என்னோட சேர்ந்து எனக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு காலிக், அவரும் அரசியல் கட்சிக்கு 2 பேருக்குள்ள உள்ள வரும். எங்க 2 பேருக்கும் ஒரே விதமான எக்ஸ்பீரியன்ஸ் தான் நடக்குது. என்னால அதை நேவிகேட் பண்ண முடியுது, அவரால் பண்ண முடியல. அவர் 2 நாள்ல ஓடிட்டாரு. அவர் என்ன சொன்னார்னா, சசி என்னால தாங்க முடியாது இதெல்லாம், நீ எப்படிதான் தாங்குறியோ. எனக்கு இது ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. அப்புறமா தான் யோசிச்சு பார்த்தேன். அப்ப நம்ம டிஎன்ஏக்குள்ளேயே இந்த மாதிரி ஒரு அட்ராசிட்டி, டார்ச்சர் இதெல்லாம் வந்து தூசியா துச்சமாக மதிக்கும் டிஎன்ஏவே என்கிட்ட இருக்கு. அப்ப என்னை விட பவர்ஃபுல்லா நாள் யாருன்னு யோசிச்சு பாருங்க. என்னை விட மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய, என்னை விட எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இருக்கக்கூடிய, என்னை விட சமத்துவமா யோசிக்கக்கூடிய, பொறுமை இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் யாருக்கு இருக்கு? யாருக்குமே கிடையாது. அப்படின்னா என்னுடைய முதல் பாயிண்ட் நீங்க நான் சொல்ல விரும்புற விஷயங்கள் வந்து, இன்னைக்கு காலகட்டத்துல மாடர்ன் வேர்ல்டுல யாருடைய வேர்ல்டு விஷன் வந்து சமத்துவமா இருக்கோ அவங்க தான் பாஸ். ஹைரார்கி இருக்கிறவங்க ஃப்ரஸ்ட்ரேஷன்ல வந்து செத்தே போக போறாங்க. இதுதான் உண்மை. நீங்க பார்க்கலாம், இப்ப ஒருத்தர் போய் ஏதோ ஜபம் மாதிரி பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காரு. சாட்டையால அடித்து கொண்டு, தன்னை சுரண்டி கொண்டு, தன்னை பிராண்டி கொண்டு, இப்படியெல்லாம் பாருங்க. அந்த வேர்ல்ட் விஷனுக்கு சந்தோஷமா இருக்கவே தெரியாது. இதுதான் விஷயமே. இப்ப இன்னைக்கு வைப் பண்ணாங்க, எவ்வளவு ஜாலியா இருந்தது கேட்கறது, எவ்வளவான விஷயம். எனக்கே பயங்கர குஷியா இருந்தது. இந்த மாதிரிலாம் அவங்களுக்குலாம் ஆடு பாடலாம் தெரியாது, டான்ஸ் பண்ண தெரியாது, தன்னுடைய பெண் தோழியை கையை பிடிச்சி டான்ஸ் ஆட தெரியாது. அதுக்கு அந்த மென்டாலிட்டியே கிடையாது. அதனால இன்னைக்கு வேர்ல்ட்ல ஒரு சந்தோஷமான ஒரு ஹாப்பியான ஒரு வைப் வாழ்க்கை வாழணும்னா அந்த டிஎன்ஏ நம்ம கிட்ட இருக்குன்றத நான் வந்து சொல்லிக்கிறேன். 2வது, அண்ணல் அம்பேத்கர் சொன்ன சில விஷயங்கள் நம்ம வந்து நீட்டா புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டுல ஒரு சின்ன கரெக்ஷன் நான் சொல்ல விரும்புறேன். என் வயசுக்கு சொல்லக்கூடாது, பட் இருந்தாலும் சொல்றேன். பிராமணத்தை எதிர்ப்பதும் சாதியை எதிர்ப்பதும் வேற வேற. இது 2த்தையும் மிக்ஸ் பண்ணிக்க வேண்டாம். நிறைய பிராமணியத்தை நம்ம எதிர்க்கிறோம், இல்லைன்னு சொல்லல, ரொம்ப நாள் எதிர்த்துட்டு இருக்கோம், பண்றோம், பேசுறோம் எல்லாமே. ஆனா சாதியத்தை எதிர்த்தோமா? இந்த கேள்வி எல்லாரும் கேட்டாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல பெரியார் மண் நம்ம சொல்லும் பொழுது கூட நம்ம வந்து சாதியத்தை எந்த அளவுக்கு நம்மளுடைய இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல, நம்மளுடைய குடும்பங்கள்ல, நம்மளுடைய இதை நம்ம வளர்க்குறோன்றதை நம்ம வந்து கேள்வி கேட்டுதான் ஆகணும். சில பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, பிராமணியத்தை மட்டும் எதிர்த்தால் போதும் அப்படின்னு. அதனால அண்ணல் அம்பேத்கர் பெரிய பெரிய தலை. ஏன்னா அனிலேஷன் ஆஃப் காஸ்ட் அவர் தான் பேசினாரு. ஜாதியை முழுமையாக புரிந்து கொண்டு அதோடைய ஏபிசிடி சட்டையெல்லாம்
டாடரா கிழிச்சிட்டார் அண்ணல் அம்பேத்கர் மட்டும்தான். அவர்கிட்ட கேட்டாங்க காஸ்ட்னா என்னன்னு. காஸ்ட் இஸ் சூப்பர் இம்போசிஷன் ஆஃப் அண்ட் எண்டோகமஸ் ப்ரொசீஜர் ஓவர் அன் எக்ஸோகமஸ் சொசைட்டி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா சிம்பிளா சொல்லிட்டாரு. வழக்கமா என்ன சொல்லுவோம், சாதியம்னா தீண்டாமை, சாதியம் என்பது ஒரு பக்கம் இருக்கிறது, சாதியம் என்பது இந்த பழக்க வழக்கங்களா சாதியம் நம்ம சொல்லலாம். ஆனா அண்ணல் அம்பேத்கர் ரொம்ப ஒரே ஒரு சென்டென்ஸ் சொல்லி முடிச்சிட்டார். சாதியம் என்பது உள்ள கல்யாணம் பண்றதுதான் சாதி. எண்டோகமி, ஒரு எக்ஸோகமஸா இருந்த சமுதாயத்துக்குள்ள எப்போ உள்ள கல்யாணம் பண்ற ஒரு பழக்கம் வந்து அதான் சாதி. ஏன்னா நீங்க வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா தொட்டு பேசலாம், கட்டி அணைக்கலாம், எல்லாமே செய்யலாம், ஒன்றாக சாப்பிடலாம், எல்லாமே எல்லாமே நடக்கும். ஆனா கல்யாணம்னு வரும்போது மட்டும் கத்திய தூக்குவானுங்க, பாத்துருக்கீங்களா? ஏன்? ஏன்னா அதுதான் சாதி. என்னைக்கு அது முடியுதோ அன்னைக்கு நம்ம ஒத்துக்கலாம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு வேற வேற பேரை கொடுத்து நம்ம வந்து காப்பாத்திட்டு. ஒருத்தர் கேட்டாங்க, நீங்க ஏங்க இதை பத்தி எல்லாம் பேசுறீங்க? ஒரு கூட்டு குருவி கூட்டா நாங்க வாழ்றோம், குருவி கூட நாங்க வாழ்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஆனா நீங்க குருவி கூட வாழ்றதுனால என் வாழ்க்கை வந்து வேற மாதிரி போயிட்டு இருக்குது. அண்ணல் அம்பேத்கர் சொன்ன மாதிரி சாதி ஒரு படிநிலை. இட் இஸ் a graded hierarchy. graded hierarchy எப்படின்னா ஒருத்தன் நிக்கிறான், அவனுக்கு மேல இன்னொருத்த உட்காந்துருக்கான், அவனுக்கு மேல இன்னொருத்த உட்காந்துருக்கான், அவனுக்கு மேல இன்னொருத்த உட்காந்து கடைசியில மேல ஒருத்தர் இருக்கான். மேல இருக்கிறவனுக்கு ஹாயா இருக்கும், காத்து நல்லா வரும், ஹைட்டா இருக்கான், ஒன்னும் ஜாலியா இருப்பான், அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நடுவுல இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு என்ன நல்ல ஹைட் அட்வான்டேஜ் இருக்குது. ஆனா ஒருத்தனோட வெயிட்டை தாங்க வேண்டியது இருக்கு. பரவாயில்ல, நல்ல ஹைட்டா இருக்கான், ஒருத்த வெயிட்டை நான் தாங்குறேன். கீழே இருக்கவன் அடுத்த கீழே இருக்கவன் ரெண்டு பேரோட வெயிட்டு தாங்குறேன், பரவாயில்ல. இருந்தாலும் நான் இன்னொருத்த மேல உட்காந்துருக்கேன்ல, ஒருவேளை நான் இவனுங்களை கேள்வி கேட்டா அவன் என்ன கேள்வி கேட்பான்ல, ஆனா நான் சும்மா இந்த ஹைட் அட்வான்டேஜ் ஏத்துக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இதோட என்டையர் வலி இருக்குல்ல, அது எங்க விழுனா கடைசியில நிக்கிறவங்க தான் விழும். அதுதான் தலித் மக்கள் மேல இருக்கிற வலி. நீ உன்னுடைய சாதியை வளர்த்துக்கிறதுனால, நீ குருவி கூட இருக்கிறதுனால உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா வலி எல்லாம் எனக்கு தான் அப்படின்றத புரிந்து கொண்டால்தான் இந்த சாதிய படிநிலைகளை நம்ம கேள்வி கேட்க முடியும். சாதியம் என்பது மனிதனை மனிதனோடு சேர விடாமல் தடுக்கும் ஒரு விஷயம், அவ்வளவுதான். அதை என்னைக்கு விடுறோமோ அன்னைக்குதான் மனசுக்குள்ள சந்தோஷம் வரும், அன்னைக்குதான் உங்களால பாட்டு பாட முடியும், அன்னைக்குதான் உங்களால டான்ஸ் ஆட முடியும், அன்னைக்குதான் உங்களால சந்தோஷமா சிரிக்க முடியும். அது செய்யாத வரைக்கும் இது எதுவுமே மனசுக்குள்ள வரப்போறதில்ல. இதெல்லாம் நேச்சுரலா வந்தது தலித் மக்களுக்குள்ள. அதனாலதான் நான் சொல்றேன், இன்னைக்கு மாடர்ன் வேர்ல்டுக்கு the best suited personality is with you. அதனால எந்த விதத்திலையும் you are not under privileged, எந்த விதத்திலையும் I think you are more privileged to face this world. என்ன 2-3 வார்த்தை இங்கிலீஷ்ல கத்துக்கணும், அது வந்துடும், பெரிய பெரிய மேட்டரே கிடையாது. ஆனா ஒரு எமோஷனலா ஒரு விஷயத்தை டீல் பண்ற கெப்பாசிட்டி வந்து தலித் மக்களுக்கும் எல்லாத்தை விட தலித் பெண்களுக்கும் ஜாஸ்தி அப்படின்றது என்னுடைய கருத்து. ஏன்னா ஆண்டாண்டு காலமா இது கத்துக்கிட்ட விஷயம், இது எதுவும் டிஎன்ஏல வந்ததுன்னு கிடையாது, ஆண்டாண்டு காலமா இதை கத்துக்கிட்ட விஷயம். இதுதான் நம்ம வேர்ல்டு விஷனே. அரசியலமைப்பு சட்டம் என்னது அரசியலமைப்பு சட்டம்? நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நீட்டா உரிச்சு வச்சீங்கன்னா ஒன்னே ஒண்ணுதான், ஒரு ஆதிக்க மனநிலையிலிருந்து ஒரு சமத்துவ மனநிலைக்கு போகிற ஒரு பாத்வே, அவ்வளவுதான். அது ஒரு பாத்வே. இன்னொரு விதத்துல சொல்ல போனா ஒரு ஆதிக்க சாதிய கட்டமைப்பிலிருந்து ஒரு சமத்துவமான ஆதி குடிகளுடைய வாழ்க்கை முறைக்கு எடுத்து செல்லும் ஒரு ரோடு மேப், அவ்வளவுதான். உரிமைகள் எல்லாமே வாழ்க்கையில இந்த தலித் மக்கள் கிட்ட இருக்கிற வாழ்க்கையில இருக்கிற அந்த விஷயங்கள் தான் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. இன்னும் ஒரு படி கூட நான் மேல போய் சொல்லுவேன், அண்ணல் அம்பேத்கராக இருக்கட்டும், கௌதம புத்தராக இருக்கட்டும், அவங்களுக்கு எங்க இருந்து வந்துச்சு இந்த நாலேஜ்? நம்ம பாக்குறோம், இன்னைக்கு சொல்றோம் அண்ணல் அம்பேத்கர் இவ்வளோ அருமையா இவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்காரு, எங்க இருந்து வந்தது அவருக்கு நாலேஜ்? நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தான் தெரியுது, இந்த நாலேஜ் எல்லாம் வந்தது இந்த மக்கள் கிட்ட இருந்து தான். இந்த மக்களுடைய வாழ்க்கை முறையும், இந்த மக்களுடைய ஒரு வேல்யூ சிஸ்டமும், இந்த மக்களுடைய ஒரு திங்கிங்கும் தான் இன்னைக்கு அரசியலமைப்பு சட்டமா நம்ம கையில இருக்கு, எழுத்து வடிவத்துல இருக்கு அப்படின்றதுதான் என்னுடைய கன்க்ளூஷனே. அதனால எங்க போனாலும் அடிப்படை மக்களுடைய வாழ்க்கை முறைகளையும் அவங்களுடைய வேல்யூ சிஸ்டத்தையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு தெரியும் இது வந்து ஃபார் அட்வான்ஸ்டு. இதை வந்து எங்கேயோ ஒரு இடத்துல ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுதான் இந்த காலகட்டத்தில் நடந்திருக்கு. அதனால இந்த காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல உழுந்துடாதீங்க. மறுபடியும் சொல்றேன், இந்த காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல உங்களை உழறதுக்கு எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. என்ன கூட எனக்கு வந்து கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு அரசியல் தலைவர் எனக்கு ஒரு தெளிவு கொடுத்தாரு. சசி, நான் வந்து ரொம்ப அறிவு சார்ந்த விஷயம் போய் நான் ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப அவர் சொன்னாரு, சசி நீ இதெல்லாம் பேசுற கரெக்ட் தான், நீ ரொம்ப அறிவு சார்ந்த விஷயமா சொல்ல விரும்புற,
ஆனா அறிவு சார்ந்த விஷயத்த சொல்றதுனால இந்த சண்டையில ஒண்ணு ஏற்பட போறது இல்ல. ஆனா இன்னைக்கு இது ரொம்ப முக்கியம், உன்னை நம்ப வச்சுட்டாங்க பத்தியா. உன்னை ஒரு ஐஏஎஸ் கொடுத்து உனக்கு வந்து ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல கொண்டு வந்து உனக்கு ஒரு ரேங்கிங்ல போட்டு உனக்கு ஒரு ரிசர்வேஷன் எல்லாம் அந்த ஃபார்முலா எல்லாம் வச்சு உன்னையும் வந்து அந்த ஒரு ஃபார்முலாக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. நீ வந்து உன்னுடைய நேச்சுரல் ஸ்டேட்டுக்கு நீ போ, அப்பதான் உன்னால இந்த சண்டையை போட முடியும்ன்றத அந்த தெளிவு எனக்கு கொடுத்து. அதே மாதிரி என்னுடைய தோழர்களுக்கு நண்பர்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புற விஷயம் என்னன்னா, இந்த மெரிட்டோக்ரசி இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டு இதுல எல்லாம் போய் மாட்டிக்காதீங்க. நீங்க நம்புற அந்த இசை அந்த பாடல் அந்த ஆர்ட் அந்த விஷயங்களையும் உங்களுடைய திறமைகளையும் நீங்க வந்து நம்பணும். எந்த விதத்திலையும் இது வந்து இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டோடைய கம்மி அப்படின்றத நீங்க என்னைக்குமே நம்ப கூடாது. அதை நம்ப மறுத்து அந்த உலகத்தை உருவாக்குவதுதான் நாம செய்ய வேண்டிய பெரிய வேலையை நான் பாக்குறேன். கண்டிப்பாக இந்த வரும் காலங்களில் இப்ப இந்த தம்பிங்கெல்லாம் பார்க்கும்போது எனக்கு யோசனையா இருக்கு. ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு திங்கிங்கே நமக்கு இல்லையே. இந்த மாதிரி ஒரு ஆடல் பாடலோட ஒரு அரசியல் விஷயத்தை செய்யணும்னு ஒரு திங்கிங்கே நமக்கு இல்லையே. ஆனால் இன்னைக்கு அது நடக்குதுன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இன்னும் கூட இந்த கலையின் மூலமாக அறிவின் மூலமாக மனதின் மூலமாக அன்பின் மூலமாக சகோதரத்துவத்தின் மூலமாக பாசத்தின் மூலமாக சமத்துவத்தின் மூலமாக அரசியலை நாம் முன்னே கொண்டு செல்வோம். இது மட்டும்தான் ஒரே வழி இந்தியா மாதிரி ஒரு நாட்டுக்கு வாழ்றதுக்கு. இந்த 2 நாளைக்கு முன்னாடி தான் இந்த ஐஐடிக்கு போயிருந்த தோழர். எனக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த பார்லிமெண்டரி கமிட்டில நேற்று ஐஐடி கூட்டு போயிருந்தாங்க. அங்க வந்து ஐஐடி டெல்லியில 1000 வேகன்சில 20 பேர் தான் SC/ST இருக்காங்க. 20 பேர் தான். நான் ஆச்சரியமா பாக்குறேன். 75 வருஷம் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு ஆள் கிடைக்கலையா? நான் கேட்டேன், இவ்வளவு வருஷம் நீங்களே கத்து கொடுத்துருப்பீங்களா நிறைய பேருக்கு? உங்க காலேஜ்லயே PhD வாங்கியிருப்பாங்களே, உங்க காலேஜ்ல வாங்கினவங்க கூட உங்களுக்கு வந்து மெரிட்டோரியஸா தெரியல அவங்க காலேஜ்ல வந்து நடத்தணும் அப்படின்னு. அப்ப முடிக்கிறாங்க, பேன் முடிக்கிறாங்க. அப்ப நான் சொன்னேன், நீங்க ஒரு கலாச்சாரத்தை இங்க வளர்க்குறீங்க. இந்த கலாச்சாரத்துல இதுதான் மெரிட்னு நீங்க வைக்கிறீங்க. ஆனா நீங்க பாருங்க, உங்க இன்ஸ்டிடியூஷன்ல எந்தவித இனோவேஷனுமே கிடையாது. எந்தவித என்ன பெரிய டிகிரி மட்டும் வாங்கினா போதும் அவ்வளவு போதுமா? எந்தவித இனோவேஷனும் கிடையாது, எந்தவித பியூட்டியுமே கிடையாது இதுல. அதனால இந்த கலாச்சாரத்தை விட்டு நீங்க எவ்வளவு தூரத்துக்கு ஆதி குடிகளை உள்ள கொண்டு வரீங்களோ, பெண்களை உள்ள கொண்டு வரீங்களோ, அந்த அளவுக்கு தான் உங்களுடைய மெரிட் ஏற போகுது. இதுதான் உண்மையான மெரிட். எந்த அளவுக்கு மிக்சடா நம்ம வாழ்றோமோ அதுதான் உண்மையான மெரிட். ரேங்க் வாங்குறது மெரிட் இல்ல. அதனால என்னுடைய பணிவான வேண்டுகோள், ப்ளீஸ் கண்டினியூ யுவர் ரெவல்யூஷன் இந்த கல்ச்சுரல் ஸ்பேஸ். இந்த கல்ச்சுரல் ஸ்பேஸ்ல உங்களுடைய ரெவல்யூஷனை கொண்டு போங்க. எங்களை மாதிரி ஆட்கள்லாம் கண்டிப்பாக இதற்காக எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறதுக்கு நாங்கள் ரெடி. பாபா சாஹேப் அம்பேத்கரினால் இன்னைக்கு யாராவது சட்ட மேதைன்னு சொன்னாங்க, என்ன சட்டை போட வைத்த மேதையை வந்து வந்த வழியா திரும்பி பார்க்கணும்ன்றதுதான் எனக்கு எங்க அப்பா சொல்லி கொடுத்த அடிக்கடி சொல்ற, டாய் வந்த வழியா மறந்துடாதரா, வந்த வழியா மறந்துடாதரா. வந்த வழி எவ்வளவு அழகான வழின்றது நான் போய் திரும்பி பார்க்கும்போது எனக்கு தெரியுது. த மோஸ்ட் பியூட்டிஃபுல் லிவிங் ஐடியா தலித் மக்கள் கிட்ட எனக்கு தெரியுது. இதை பார்த்துதான் புத்தருக்கு ஞானம் வந்தது. இதை பார்த்துதான் பாபா சாஹேப் அம்பேத்கரும் அவருடைய போராட்ட யுக்திகளை கண்டறிந்தார்கள். அரசியல் அமைப்பு சட்டம் இயற்றப்பட்டதும் இதை பார்த்துதான் கன்க்ளூசிவாக இந்த மேடையில் சொல்லி பாபா சாஹேப் அம்பேத்கருடைய பிறந்த நாளுக்கு அழைத்து பேசுவதற்கு நன்றி. ஜெய் பீம்.